ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இன்னொரு சைடு இங்கே ராஜு போகிற வழியில் கதிரை பார்த்துட்டாங்க. பார்த்ததுலேருந்து தீம் பார்க் போய் இறங்கின உடனே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கதிர் ஃபோனை எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ராஜுக்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை, அவருடைய அப்பா உயிர் தான் நமக்கு முக்கியம். அவரை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனோம், டாக்டர் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும், அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் அவருடைய மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் விடவும் இப்போ இந்த உயிர் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியுது. அதனால தான் கதிர் யார் ஃபோனையும் அட்டன் பண்ணாமல் ராஜகிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம முத்துவேல் கூடவே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்துவேலை நினச்சி வடிவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வடிவுக்கு கால் பண்ணி கதிரே பேசி நாங்கள் 2 பேரும் சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்னு, ராஜு எக்ஸாம் எழுத போகிறான்னு ராஜுக்காக நாங்கள் சென்னைக்கு கூட வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பொய்யையும் சொல்லி அவங்களையும் சமாதானப்படுத்துகிறாங்க. உண்மையிலே உங்களுடைய அப்பா உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு முத்துவேலே வாயால் பாராட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு கதிர் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க தான் போகுது. ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கையோட முத்துவேலை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா சக்திவேல் பயங்கரமான சண்டை தான் போட போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்தி தான். ஸோ அப்பப்போ என்னுடைய ஃபோன்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்க முடியாது, ஒரே முட்டா கதிரவன் பேரில் போட்டுட்டா அது எல்லாத்தையுமே வச்சு அவன் செலவு பண்ணிப்பான் அப்படின்னு தான் நம்ம முத்துவேல் போட சொன்னாங்க. ஆனால் நம்ம முத்துவேலோடைய திருப்திக்காக தான் அமைதியாக இருந்தாங்களே கதிர், தவிர அவருடைய அமௌண்ட்லேருந்து ஒரு பைசா கூட எடுக்க கிடையாது. கதிரே தான் இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட் செலவையும் பார்த்துட்டு வராரு. ஸோ என்றைக்கே முத்துவேலுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் உடனே வாங்கி ஸோ அவருடைய அக்கௌண்ட்டில் நிறைய பணம் சேவ் பண்ணி வச்சுருக்காரு கதிர். அதுலேருந்து தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு பண்ணி ரூம் புக் பண்ணி இருந்தாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படின்னு உடனே ராஜு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது கூட எடுத்து பேச முடியல. உடனே கிளம்பி ஆகணும் டாக்டர்கிட்ட, ஏன்னா இந்த டைமுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கதிர் உடனே முத்துவேலை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. சரி ஏதோ கால் வந்துகிட்டே இருக்குது, என்ன கால் எடுத்து பேசலாம்ல அப்படின்றாங்க. இல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. சரி ராஜு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றாங்க. பெத்த அப்பா கிட்டேயே இல்லை, ராஜி இல்லை, நீங்கள் வாங்க, அது வேற ஒரு கால், என் ட்ராவல்ஸ்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ட்ராவல்ஸும் முக்கியம் தானே, ட்ராவல்ஸ்லேருந்து கால் பண்ணால் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போது பேசலாம்ல அப்படின்றாங்க. சரி நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பேசிக்கிறேன், வாங்க இப்போதைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கலாம்ல, இந்த மாதிரி ஃபோன் வண்டி ஓட்டும் போது ஃபோன் வந்துச்சு அப்படின்னா கால் அட்டன் பண்ணி ஹெட்ஃபோன் மூலிமா பேசிகிட்டே போகலாம்லன்றாங்க. எல்லாமே ஆபத்து தான், ஹெட்ஃபோன் மூலிமா ஃபோன் பேசிட்டு போனால் மட்டும் முன்னாடி பின்னாடி ஹார்ன் அடித்தா ஏதாச்சும் கேட்குமா, கவனம் இல்லாமல் அது கூட ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால் அதெல்லாம் தேவையில்லை. ஃபோன் வந்துச்சு அப்படின்னா முக்கியமான கால் அப்படின்னா நமக்கு டைம் கிடைச்சா பக்கத்தில் நிறுத்தி ஃபோன் பேசிக்க வேண்டியது தான், மற்றபடி இப்படியெல்லாம் ஃபோன் பேசக்கூடாது, அதுவும் தப்பு தான் அப்படின்றாங்க. நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு முத்துவேலும் கதிரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னு உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம தங்கராஜி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லாமல்லாம் கிடையாது, கூப்பிட்டது பாக்கியராஜ். ஸோ பாக்கியராஜ் எல்லாரும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா பாக்கியராஜ் கூட இவருக்கு போகணும் அப்படின்றது ஒரு கௌரவ கரிசல். அவன் ஏற்பாடு பண்ணி அவன் ட்ரிப்புக்கு போகிறான், நாம் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அவன் முகத்தை பார்த்தாலே எரிச்சலாக வருது. அங்கே போய் நாம் என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே கொடைக்கானலுக்கு அவன் ஏற்பாடு பண்ணி அவன் கூட போயிடுது, இப்போவும் அங்கே போகக்கூடாது இவன் கூப்பிட்ட இடத்துக்கு அப்படின்னு தான் அவர் எதுவுமே தெரியாத மாதிரியே வேலை இருக்குது வெளியில் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியே கிளம்பிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுடைய அம்மாவும் வீட்டில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வரோன்னு சொல்லிட்டு இப்போது கடைசியில் வரல அப்படின்னு உடனே ரேவதி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இங்கே எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே டிக்கெட் வாங்கி எல்லாருமே உள்ள ரூமுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ கிளம்பிட்டாங்க. ரெஸ்டாரண்ட் போன உடனே இந்த ரூமில் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூம் வாங்கியிருக்காங்க. அந்த ரூமில் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே போய் உட்காந்த உடனே மாத்திரை எடுத்துக்கூட அது எடுத்துக்கூட இந்த டைமுக்கு சாப்பிடணும்ல, மாத்திரை வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா போடுற மாத்திரையே வீட்டில் நான் சாப்பிடவே இல்லை, அது வேணும் அப்படின்றாங்க. அத்தை
நீங்கள் என்ன சொன்னீங்க அத்தை? கால் வலி மாத்திரையும் காலுக்கு மூவும் ஸோ தலைவலி மாத்திரை இதை மட்டும் தானே எடுத்து வைக்க சொன்னீங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிபி மாத்திரை இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. என்ன நீ மலர், கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புன்றதே இல்லையா? ஏன் உனக்கு அதை எடுத்து வைக்கணும்னு தெரியாதா? மதியம் சாப்பிட்டுட்டே மாத்திரை போடுவேன்ல அப்படின்றாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இப்போ எதுக்கு மலர்கிட்ட கோவப்படுறீங்க? மாத்திரை இல்லை அவ்வளோதானே, இங்கே மெடிக்கல்ஸ் எல்லாம் இருக்குமா, அந்த மாத்திரைலாம் கிடைக்கும் என்கிட்ட. உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாத்திரையோட சீட் இருக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்றாங்க. சரி பாக்கியராஜ், நீ போய் அந்த மாத்திரையை முதல்ல வாங்கிட்டு வா, அதை போடணுன்றாங்க. சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு மலர் நீ பாப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் போகிறாரு. போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போகிறாங்க. மலருடைய முகமே மாறி போடுது. அங்கேயும் ஓடி ஓடி வேலை வாங்குறாங்க, இங்கேயும் ஓடி ஓடி வேலை வாங்குறாங்க. மலருக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் வெளியில் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணுன்றது அவங்களுக்கும் ஆசை தானே. அவங்க என்ன சொல்கிற வேலையை செய்ய மாட்டோம், ஓசியில் வீட்டில் உட்காந்துட்டு இருந்து சுற்றி பார்த்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறாங்க. வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வெளியில் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. வந்த இடத்துலையும் இப்படி பேசவும் அவங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. கோமதியும் எவ்வளவோ பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களால எதையுமே சரி பண்ண முடியாது, அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான். ஆனால் என்ன, அப்பப்போ மலருக்கு ஆறுதலாகவும் ஸோ பெரிய லெவலில் எதுவும் மலரை திட்டாத மாதிரி நடுவில் புந்து கோமதி பேசி இந்த ஆட்டத்தை கழிச்சு விட்டுடுறாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. பாக்கியராஜும் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்தாங்கப்பா டேப்லெட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்தாங்கம்மான்னு சொல்லிட்டு மாத்திரையும் போட்டுட்டு பத்திரமா வச்சுக்கிறாங்க. அத்தை நீங்களும் மாமாவும் ரூமில் தானே இருக்க போகிறீங்க, இந்த எல்லாத்தையுமே நான் இங்கேயே வைக்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம் மலர், ரூமுக்கு வந்தாச்சுல, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எதுக்கு கையில் எடுத்து சுற்றிக்கிட்டு நீங்கள் இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுங்க, இதாங்க மாத்திரை எல்லாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் இது இங்கே இருக்குது, வேறு எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்றாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே ரூம்லேயே உள்ளே இருக்கிறதுக்காக வந்தோம், வெளியில் ஏதாச்சும் நாங்களும் சுற்றி பார்க்கலாம்ல அப்படின்றாங்க. நீங்கள் தானே கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ சுற்றி பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, வந்து இறங்கின உடனே கால் வலிக்குன்னு சொன்னீங்க, பேசாமல் வீட்டிலே இருங்கனாலும் கேட்க மாட்டேன்றீங்க, இங்கே வந்து ரெஸ்ட் எடுங்கனாலும் நடக்கிறேன்றீங்க, அப்புறம் நடந்தால் கால் வலி வருதுன்றங்க. இங்கே நீங்கள் சின்ன குழந்தையா, உங்களை என்ன நாங்கள் தூக்கிட்டா தெரிய முடியும் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே என்ன இந்த அம்மா அப்படி பேசுது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. பேசாமல் நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, மாத்திரை போட்டிருக்கீங்களா, நல்லா படுத்து தூங்குங்க, ஜம்முன்னு ஏசி காற்று வரும், ஏசியை வேணால் குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்றாங்க. நாங்கள் எல்லாருமே போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. இல்லை நாங்களும் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில் இருக்கோம், அதுக்கப்புறம் வந்து தூங்குறோம் அப்படின்றாங்க. சரி விடுங்க, அது அப்போவோட விருப்பம். சரிம்மா நீங்கள் வெளியில் அப்படியே சுற்றி பார்த்து ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா நடந்துட்டுருங்க கொஞ்ச நேரம், அப்புறம் கால்வலி எடுத்தால் வந்து ரெஸ்ட் எடுங்க, ரூம் நம்பர் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, கரெக்டாக அந்த ரூம்க்கே வந்து ரெஸ்ட் எடுங்க, ரூம் லாக் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி போகலாமா அப்படின்றாங்க. போகலான்னா எங்கே போகலாம், எங்கடா மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லையா அப்படின்றாங்க. பஸ்ஸில் வரும்போதே கேட்டேன்ப்பா, ரேவதி ரெடி ஆகிட்ருக்கோம் கிளம்பிடுவோன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, ரெடி ஆகிட்ருக்கோம் கிளம்புறேன்னு சொன்னாங்களா, நம்ம வந்து சேர்ந்துட்டோம், அவங்க இன்னும் வரவே இல்லை, எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்றாங்க. சரிப்பா கேட்குறேன் அப்படின்னு ரேவதிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரேவதி ஃபோன் எடுக்கிறதா வேண்டாமான்னு ஃபோன் அட்டன் பண்ணி அண்ணனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ஒரே வந்து அப்படியே வந்து டென்ஷனாகவே இருக்காங்க. திரும்ப கால் பண்ணவும் எடுக்கலப்பா அப்படின்றாங்க. திரும்ப பண்ணுடா அப்படின்றாங்க. திரும்பவும் பண்ணுறாரு. ஒரு வேளை வண்டியில் வந்துட்டுருக்காங்களே என்னமோ, அதுதான் ஃபோன் எடுக்கலையே, வண்டியில் ஃபோன் சத்தம் கேட்கலையே என்னமோ, உங்கள் மாப்பிள்ளை தான் நேற்றே வந்துடுறேன்னு சொன்னார்ல, வந்துட்டு வரமாம்மா அதெல்லாம் அப்படின்றாங்க. சரி மாப்பிள்ளை வந்துடட்டும் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. இன்னொரு டைமு மாப்பிள்ளைக்கு கால் பண்ணிக்கிட்டே இருடா, ரேவதிக்கு கால் பண்ணி எங்கே வராங்க ஏதுன்னு, அப்புறம் ஃபோன் எடுக்கிறாங்களே என்ன போர், ஒரு வேளை வழி தெரியாமல் இது இருக்க போகிறாங்க அப்படின்றாங்க. தங்கராஜண்ணனுக்கு போய் வழி தெரியாமல் இருக்குமா, அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெளியில் வராங்க. ரேவதிக்கு அவரோட அண்ணனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் கால் எடுக்கவே இல்லை. இப்போ நம்ம வரலோம் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை வரலைன்னா எப்படி அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே சங்கடப்படுத்துவாங்க, போயிருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு தான் ரேவதி இந்த விஷயத்த சொல்லாமல் இப்போதைக்கு மறைச்சி அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியிலே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஏன் மலரு பாப்பா பத்திரம் அப்படின்றாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. இவங்களுடைய அத்தை மாமா கூட கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஏங்க அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி வருது, செடியெல்லாம் எப்படி இருக்குது, பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ விளையாடுறாங்க, ஏங்க அங்கே பார்த்தீங்களா அதுலலாம் எப்படிங்க விளையாடுவாங்க, தலையே சுற்றிடும்ல அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு ஆலமரத்து அடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க.
வீட்டில் வந்து ரேவதியும் அதுக்கப்புறம் கிளம்பியும் அவங்க கூட்டிகிட்டு போகாமல் விட்டதனால வழக்கம் போல் கிச்சனில் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நீ சமைச்சிட்டேன்னா என்ன தடபுடன் உருட்டிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அத்தை வந்து கேட்கவும், உங்களுக்கு மட்டும்தானே சமைச்சோம், நாங்கள் வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம், எங்களுக்கும் சமைக்கணும்ல, அவர் சொல்லிட்டு போனார்ல ஆட்கள்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுறேன்னு, அதான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஓஹோ, அப்போது உங்களுக்கு கூட சமைக்காமல் எனக்கு மட்டும் சமைக்க வச்சுட்டு நல்லா ஊர் சுத்த பிளான்ல இருந்திருக்க அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகளை பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டே அப்படியே கண் கலங்குறாங்க. என்னடி ஒப்பாரி வச்சிட்ருக்க, அனுப்பி விடலண்ணா அப்படின்றாங்க. அத்தை பார்த்தீங்கல்ல, வெங்காயம் நெருக்கிட்டு இருக்கேன், கண் கலங்காமல் என்ன பண்ணும் அப்படின்னு ரேவதி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இருந்தாலுமே அவங்க உண்மையிலே தான் அழுவுறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா நானுமே நிம்மதியாக இருந்திருப்பேன். இந்த ஆள் வேணுனே தான் பழி வாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு ரொம்பவே ரேவதி வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் வந்து நானும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன். என் அப்பா அம்மாவும் என்ன பெருந்தான்மையாக மாப்பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாருன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவங்களும் இவர் கேட்குற சொல்கிற எல்லாத்துக்குமே ஜாலராக தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு. இன்னொரு சைடு இவங்க எல்லாருமே இப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. என்னடி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ரேவதியும் மாப்பிள்ளையும் இன்னும் ஆளையே காணோம், அம்மா இவங்க வேறு எங்கே போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க போல இருக்குது, கண்ணுக்கே ஆளே தெரியல அப்படின்றாங்க. தெரியலையேங்க, விட்டால் போதுன்னு எல்லாம் ஓடிட்டாங்க போல இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் சரி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. சுத்தமாக ஃபோனே போல், என்ன இங்கே டவரே கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ இந்த தீம் பார்க்குள்ளே வந்தாலும் சுத்தமாக யாருக்குமே டவர் கிடைக்காது. ஃபோட்டோஸ் வீடியோ இது எடுக்க தவிர ஃபோனே யூஸ் ஆகாது. நல்ல வேலை ஃபோன் ரீச் ஆகலை, இல்லைன்னா பக்கத்தில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி மலரே வந்து தண்ணி எடுத்து கூட பக்கத்தில் இருக்கிற பேகை தண்ணி எடுத்து கொடுக்க கூட கூப்பிட்டுருப்பாங்க. மலர் இப்பயாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா போயிட்டு அந்த ராட்டினத்தில் உக்காரலாம், அதில் விளையாடலாம், இதெல்லாம் விளையாடலான்னு நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டுருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ராஜு வந்து விடாமல் கதிருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கிறதே கிடையாது ஒவ்வொரு மூமெண்ட்லேயும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கே செந்தில் வந்துடுறாங்க. செந்தில் வந்த உடனே மீனாவுக்கு ரீச் பண்ணலான்னா மீனா ஃபோனும் அங்கே ரீச் ஆகலை. செந்தில் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அங்கே வந்துட்டு மீனாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக தேடி மீனாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பின்னாடி இருந்து மீனாவுக்கு போய் பயம் காட்டுற மாதிரி பயம் காட்டுறாங்க. மீனாவும் முதல்ல பயந்துட்டு யார்டாவன்னு அடுக்கவே கை வாங்கிடுறாங்க. திரும்பி பார்த்தா ஏ அடிச்சிடாதடி நான் தான் அப்படின்றாங்க. எனக்கு நீங்களா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அடிச்சிருப்பேன் அப்படின்றாங்க. ஆமாடி நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப, ஐயோடி அப்படின்றாங்க. செந்திலே அப்படின்னு மீனா அங்கே செந்தில் வந்ததுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய அம்மா எல்லாருமே சுரேஷத்தான் இதுதான் ஹஸ்பண்ட் பாக்கியராஜத்தான் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. எப்படி இருக்காரு அப்படின்றாங்க. நல்லதான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, லவ் மேரேஜ் பண்ணாலே உனக்கு பிடிச்சாலாம் செலெக்ஷன் பண்ணியிருக்க அப்படின்றாங்க. போங்க அத்தான் வெக்கமாக வருது அப்படின்னு ஒரே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ரூமில் போய் லக்கேஜ் வச்சுட்டு நம்ம அப்புறம் வரலாம் அப்படின்றாங்க. அத்தை நீங்கள் எல்லோரும் விளையாடிட்டு இருங்க, நான் கூட்டிகிட்டு போய் லக்கேஜை வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரேவதி அதாவது மீனா வந்து அவங்களோட அத்தை மாமா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஏங்க இந்த பொண்ணு என்னங்க யாரையோ கூட்டிகிட்டு வருது, அதுவும் அப்படி கை பிடிச்சிக்கிட்டு அப்படின்றாங்க. தெரியலையே அப்படின்றாங்க. ஏன் மீனா யாருமா அது, யார் அப்படி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வர, கையை விடுமா, பப்ளிக் பிளேஸில் எப்படி இருக்கணும்னு தெரியுது இல்லையா அப்படின்றாங்க. ஐயோ மாமா வேறு யாராச்சும் இருந்தால் தானே நான் இப்படி பண்ணுறதுல தப்பு இருக்கோ, இவர் என் புருஷனாச்சு அப்படின்றாங்க. எனது ஓம் புருஷனா அப்படின்றாங்க. ஆமாம் இவர் என் புருஷன், ஊர்லேருந்து வந்திருக்காரு, நேற்றே அவர் வேற விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சாரி தம்பி, எங்களுக்கு நீங்கள் தான் மீனா புருஷன்றது தெரியாது, ஏன்னா கல்யாணம் கூட முறையாக நடக்கலைல்ல அப்படின்றாங்க. புரியுது அப்படின்றாங்க. வணக்கங்க அப்படின்றாங்க. வணக்கம்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. நீ தான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன்னு சொன்னார் ஜனார்த்தனன் அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ தான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்றாங்க. பரவாயில்ல, நினச்ச மாதிரியே ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணலைன்னா கூட கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்துட்டாரு ஜனார்த்தனன் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் போய் உள்ள ரூமில் லக்கேஜ் வச்சுட்டு வந்துடுறோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லக்கேஜில் வச்சுட்டு ரூமில் வராங்க ரெண்டு பேரும். பரவாயில்லைங்களேங்க, நான் கூட சும்மா தான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறீங்களோன்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலே எனக்காக தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மீனாவும் அதெல்லாம் பேசிட்டு லக்கேஜ் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னங்க இந்த பையன் பார்க்க இப்படி இருக்கான் அப்படின்றாங்க. எப்படிடி மாப்பிள்ளை நல்லா தானே இருக்கான் அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்கான்,
அப்படின்றாங்க. என்ன ஆனால் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க. அடுத்து அவங்களுமே போயிட்டு நிறுத்திட்டு வந்ததுக்கப்புறமா என்னையும் என் ஹஸ்பண்டையும் ஃபோட்டோ எடுங்க, நீங்கள் எல்லாரும் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு மீனா ஓடி வந்து செந்திலோட சேர்ந்து ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. ராஜிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஓரமாக நின்று அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மீனா கவனிச்சு ராஜு என்னாச்சு, ஏன் வருத்தப்படுற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. என்ன நீ கதிரோட நினப்பாவே இருக்கியா அப்படின்றாங்க. ஆமாக்கா, நான் இங்கே வந்த உடனே கதிருக்கு கால் பண்ணால் அவன் எடுக்கவே இல்லைக்கா. நாங்கள் பார்த்தது கதிர் தான், எனக்கு அவனை நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. அப்படியே இருந்திருந்தா கூட என்ன ராஜு, அவன் தான் ஏதோ வேலை விஷயமா ட்ராவல்ஸ்க்கு அவனே போகிறேன்னு தானே சொன்னான், கார் ஓட்டுறதுக்கு. ஒரு வேலை கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம்ல, நீ ஏன் வருத்தப்படுற, விடு அப்படின்றாங்க. அக்கா இங்கே தான் வந்திருக்காங்கன்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, கதிர் சென்னைக்கு தான் வந்திருக்கானா, எனக்கு எப்படிக்கா தெரியும் அப்படின்றாங்க. எனக்கு மட்டும் என்ன தெரியும் ராஜு, ஒரு வேலை வந்திருக்கலாம்ல, விட அப்படின்றாங்க. சென்னைக்கு வந்திருந்தான், கஸ்டமரோடு சேர்ந்து என்னையும் எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கலாம்ல அப்படின்னலாம் நிறைய யோசிக்கிறாங்க. ராஜி வந்துட்டு அதை பற்றியெல்லாம் இப்போ யோசிக்காத, விடு ராஜி, நம்ம இங்கே ஜாலியாக இருக்க தானே வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இல்லைக்கா, முதல்ல ஃபோன் பண்ணப்போ ஃபோன் ரீச் ஆச்சு, இப்போ ஃபோன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது, இங்கே ஃபுல் டவரே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா அப்படின்றாங்க. ராஜி வருத்தப்படாத, விடு ராஜு, எல்லாரும் இருக்காங்கல்ல, நீ இப்போ வருத்தப்பட்டேன்னா உன்னை பார்த்து எல்லாரோட மனசும் சங்கட்டப்படும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வந்திருக்கோம், ப்ளீஸ் கண்ணை தொடச்சிக்கோ. என்ன வீட்டுக்கு போன உடனே முதல் ஆளாக கதிர்கிட்ட உனக்காக பேசுகிறது நான் மட்டுமாக தான் இருப்பேன், அந்த கதிர் பையன்கிட்ட நான் பேசுகிறேன், இந்த அக்கா தானே உங்களை சேர்த்து வச்சேன், நான் பேசி கதிரை சரி பண்ணுறேன்னு, நீ கவலைப்படாத, நீ எக்ஸாம் நல்லா எழுதி மார்க் வாங்கி ஐபிஎஸ் ஆகிற வழியை பாரு, நீ ஐபிஎஸ் ஆகிட்டா அப்புறம் ஸ்டேஷனில் மட்டும் கிடையாது, வீட்லேயும் உன்னோட ராஜ்யமாக தான் இருக்கும் அந்த கதிர் பையன்கிட்ட, என்ன ஓகேவா அப்படின்னு எதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க நம்ம மீனா ஒரு வழியாக ராஜுவும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, தங்கராஜ் மாப்பிள்ளை இங்கே வரல அப்படின்ற விஷயம் இன்னமும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு வேளை வந்துட்டு இருப்பாங்க, ஃபோன் எடுக்கல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் பாக்கியராஜ் கால் பண்ணதுக்கப்புறமும் எப்படியும் எங்கள் ஃபோனும் இன்னும் ரீச் ஆகலை, ஸோ அவங்களும் வரல அப்படின்னா நம்ம விளையாடே முடிச்சாச்சா, மாப்பிள்ளை வரலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.